வைகாசி விசாகத்துக்காக மாலை போட்டு திருச்செந்தூர் போயிருந்தோம் இல்லைங்களா? ஸோ முதல் நாளே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டோம். எப்போவுமே விசாகத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சாமி வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம நின்று கும்பிட்டாலுமே பொறுமையாக கும்பிட முடியாது. சீக்கிரம் சீக்கிரம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் நாங்கள் 2 நாள் முன்னாடியே போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஈவினிங் 7 மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயிலை வந்து அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்தோம். அப்போவே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு சாமி பார்க்கலான்றதுக்காக நைட் 2 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கிளம்பி வந்து லைனில் வந்து வெயிட் பண்ணோம். காலையில் 4:30 மணிக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தரிசனத்துக்கான வாசல் திறந்தாங்க. ஏன் பொது தரிசனத்தில் போகிறீங்க? 100 ரூபா டிக்கெட்டில் போக வேண்டியதானே நிறைய பேர் கேட்பீங்க. பொது தரிசனத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குதோ அதே ஈக்குவலான க்ரௌடு 100 ரூபா டிக்கெட்டில் இருக்குது. அதனால் நாங்கள் இதிலே வந்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வாசல் திறந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பின்னாடி இருந்தவங்களாம் மொதன்னு ஓடி வந்து முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் எப்படி வந்துட்டு ரூமாக அடைச்சி வைப்பாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூமாக செப்பரேட்டாக ரூம் கட்டி அதுக்குள்ளே அடைச்சி வச்சா தான் விட்றாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு காலையில் முதல் தரிசனம் அந்த 4:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பார்க்குறோம் இல்லைங்களா? அது மட்டும் அந்த ரூம்குள்ளே விட மாட்டாங்க. ஸ்ட்ரைட் ரூட் இருக்குது. அதிலே நம்ம நடந்து போய்க்கலாம். பொது தரிசனத்துக்கே இவ்வளோ தூரம் வந்துடுது. கீழே சேம் இதே அளவுக்கு கீழே வந்து தான் வழி விட்டுருக்காங்க. அதுதான் 100 ரூபா டிக்கெட். ரெண்டுக்கும் ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம் இல்லை. அதனால் நாங்கள் பொது தரிசனத்திலே போனோம். நல்லா சாமி பார்த்து நல்லா கும்பிட்டு வந்தோம்.